ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க தண்டனை கொடுக்க முடியாது. நான் பேர் சொல்ல முடியாது, டேட் சொல்ல மாட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்றேன். ஆனா நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு, அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் a good industry. ஆனா நீங்க என்ன ரஜினிகாந்த், நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. கமிட்டின்னா என்ன, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால. கமிட்டின்னா என்ன, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல, அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க, அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு, எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், 2வது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்றேன். ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல. நான் நடந்து போகும்போது பாக்குறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் a wrong வீடியோ. ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ஃப்ளூயன்ட் இல்லாதனால நான் பேசல. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சேன், பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல்ட் them delete it. பட் delete பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்ட் இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இது மாதிரி இது நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும், இங்க சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்ல. ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்கே ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் ஓன். விமன், நாங்கள் பெண்கள் வந்து பிறவியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்க இப்ப நான் ஒண்ணு பிரஸ் கிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவனோ உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? தண்டனை கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். சோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, we are not helpless women, we are strong women. நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆனால்
நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எரா மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? சோ இப்ப இருக்க எரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர. இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூரா, ஐயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லல. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போது, அவ்வளோ வருஷம் வரப்போது, நமக்கே பெண்களாக என்ன நாங்க என்ன நினைப்போம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாபமா செத்தப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும், இவ சாவுக்கு எப்ப இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ இது மாறணும், மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல, பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல, இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்ப, சரிங்களா? அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு. அது கிரேடுன்னு சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றவங்க. இப்ப ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்களை வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவான்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்க வா, இங்க வந்து பதில், இங்க வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் 10, இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். நான் ஒண்ணு சொல்றேங்க, இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அங்க தனியா உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்துல உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா,
நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்க்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். I think that is a failure in society and for women. சார், நான் ஒண்ணே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் she is a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு அவரு. அது இன்னும் அவங்களால அதை ரீஇன்ஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க? நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்ல. பார்த்தா ராதிகா பேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன? இது ஹுக்கு ஒண்ணு போட்டு, நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேக்குறது வந்து crux of the matter. இன்னைக்கு என்ன, you all have sisters. உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைங்க இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்கெல்லாம்? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது வந்து why don't you stand up? நீங்க நில்லுங்க எங்களுக்கு. நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட். நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன். நடிகைகள் சங்கம், நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது, இதுல நடிகைகள் சங்கம். ஏற்கனவே நான் ஒண்ணு சொல்றேங்க, எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவளதான் தப்பு சொல்றாங்க. யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ், எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது? அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல. இது வரைக்கும் நானும் ஒரு 10 இந்த 2-3 நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன். நான் கேட்டேன், என்ன ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு, நீங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஐயோ, நான் 46 வருஷமா இருக்கேன், 350 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன், 4000 அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன், நடிச்சிருக்கேன். எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு? இல்ல. அப்ப டோன்ட் ஆஸ்க் மீ, என்ன கேட்காத, அவ்வளவுதான். தட்ஸ் இட். சோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் கூடயும் நல்லா பழகுறேன், எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கிறோம். அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டுட்டு if they all work together, டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் a good industry. ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டா இருக்கும். அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும். இல்லை வரலன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும், என்னிடம் இல்லை மக்களிடம். ஏன்னா
தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.